10 அடி போட்டு கொடுத்துருக்கோம். இது ஒவ்வொரு பாக்ஸுமே வந்து நம்ம ரெடிமேடு மாதிரி கிடையாது. அவங்க 15 இன்ச்சு 12 இன்ச்சு 13 இன்ச்சு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேஜி பேக்கெட்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அது மாதிரி நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது உங்களுக்கு ஆல்டர்னேட் ஒர்க்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஆசாரி வச்சு செஞ்சால் உங்கள் ஸ்பாட்டில் செஞ்சால் எப்படி செய்வீங்களோ அது எப்படியா இருந்தாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஹாய் காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் சிவம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்து ஷாப் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோத்தகிரி கொட்டக்கொம்பையில் வந்து ஒரு பேக்கரி ஷாப் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன ஷாப் பார்த்தீங்கன்னா பேக்கரி ஷாப். அதுதான் டீ தூள், அதாவது டீ தூள் சேல்ஸு, அது போக பேக்கரி, நம்ம ரேக்ஸு கவுண்டர்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்துடலாம். இது கடை சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி பக்கம் இருக்குது. அதில் சென்டர் ஒரு 10 அடி ஓப்பனு, 2 சைடு 10 அடி இருக்குது. அதில் அவங்களே கிளாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கிளாஸில் வந்து அவங்க ஆல்ரெடி வச்சுருக்காரு, பிக்சர் போட்டிருக்காங்க இந்த சைடும் அந்த சைடும். அதுலேயே நம்ம எப்படி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு ரேக் போட்டிருக்கோம். இது கீழே வந்து ஒரு 3 அடிக்கு வந்து செவுறு தான் இருக்குது, வால் தான் இருக்குது. அதனால நம்ம எப்படி பேக் சீட் வச்சு ரேக் செஞ்சுருக்கோம். அதுக்கு மேலே ஒரு 5 அடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான் இருக்குது. அது வந்து நம்ம இதுக்கு மேலே பேக் சீட் போட்டாலும் அவங்களுக்கு வெளியே டிஸ்பிளே தெரியணும். அதனால் பேக் சீட் போட்டால் டிஸ்பிளே தெரியாதுன்னு சொல்லி நம்ம பேக் சீட் இல்லாமலே பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து 9 இன்ச்சு மேலே 12 இன்ச்சு போட்டிருக்கோம். அது எப்படி ஒரே ஈவனாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே வச்சு செஞ்ச மாதிரி பக்காவாக இருக்கும். அதாவது அந்த ராஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது உள்ளே போகிற மாதிரி பண்ணி கொடுத்து இது வெளியே இருந்து இதாகி எல்லாம் இங்கேயே வச்சு ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. வந்து பார்ட்டாக செஞ்சு கொண்டு வந்து இங்கே வச்சு ஸ்க்ரூ பண்ணியிருக்கு. இது 8க்கு 10, அதாவது பார்ட்டாக செஞ்சுருக்கு. இது தனிப்பாட்டு அந்த மாதிரி செஞ்சு இங்கே கொண்டு வந்து மாட்டியிருக்கு. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி பக்கம் செஞ்சு கொடுத்துருக்கோம். இது அதே மாதிரி இங்கேயும் கிளாஸ் இருக்குது. இது 3 சைடு ஷட்டர் இருக்குது, 3 சைடு ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் இது. அதனால 3 சைடு ஷட்டர் இருக்குது. வியூ சூப்பராக இருக்குங்கிறதுக்காக கிளாஸ் அவங்க ஆல்ரெடி வச்சுருக்காங்க. நம்ம அதையே டிஸ்பிளே மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். பொருள் வச்சா வெளியிட்டு பார்க்கணும், சூப்பராக தெரியணும், நல்லா டிஸ்பிளே தெரியணுங்கிறதுக்காக இது கீழ்பட் தனி மேல்பட் தனியாக பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே இங்கேருந்து ஸ்க்ரூ பண்ணது தான். இது வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பவுண்ட் போட்டிருக்கோம். ரேக்ஸ் ஃபுல்லாக ப்ளூ டேப்பும் இந்த பேக் சீட்டும் ஒயிட் கலரில் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு தனி ரேக்கு, ஒரு 2 அடிக்கு தனி ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழேருந்து மேலே ஒரு 8க்கு 2 தனி ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 4க்கு 4 ஒரு ரேக் பண்ணி கொடுத்தோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்க டீ பட்டர் போட போகிறாங்க, டீ வச்சு கொடுக்குற மாதிரி. ஏன்னா இங்கே கேப் இந்த டீ தூள் எடுத்து கொடுக்குறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, ஏதாச்சும் கொடுத்து வாங்குற மாதிரி. இதுக்கு மேலே ஒரு ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே ஒரே ஈவனாக வந்துருக்கும் சொல்லி இப்போ எல்லா ரேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக தான் இருக்கும். எல்லாம் இங்கே வச்சுருந்த சூப்பராக இருக்கும். ஒரு டீ கடைக்கு எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் இந்த இடமும் கவர் பண்ண சொல்லி 8க்கு 3 இது அப்படியே சிங்கிள் ரேக் ஒரே ரேக்கு. இதெல்லாம் பார்ட் ரேக்கு. ஆனால் நம்ம அது கூட ஈவனாகவே வச்சு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்குது, அவங்க ஃப்ரீயாக நின்று ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே 2 கவுண்டர் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க, 2 6 அடி கவுண்டர் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒன்று கேஸ் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அது வந்து ஓப்பன் 2 கவுண்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டாப்பில் 12 கிளாஸ் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் 8 கிளாஸ் போட்டிருக்கோம். அது கீழே வந்து டிசைன் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்க லுக்கே சூப்பராக இருக்கும் பாருங்க. இது ரெடிமேட் மாதிரி இருக்கிறது நம்ம இங்கே வச்சு செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே செஞ்சு இங்கே கொண்டு வந்து ஒரு நைட்டில் மாட்டி கொடுத்துருவோம். இது வந்து ஒரு 6 மணி நேரம் வேலை தான் இருந்துச்சு. ஒரு 10 மணி போல் வந்தோம், ஒரு 5 மணி போல் முடிச்சிட்டோம், இப்போ கிளம்பிட்டோம். எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரியில் செஞ்சு இங்கே கொண்டு வந்து ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான். இப்போ நம்ம இதே மாதிரி அந்த சைடு பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோ ஓப்பன் வருவாங்க, ஈஸியாக உள்ளே போயிட்டு வந்து ஓப்பன் வர அதுவும் ஈவனாக இருக்கும் பாருங்க. இப்போ இந்த சைடு இங்கே ஓப்பன் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 அடி போட்டு கொடுத்துருக்கோம். 8 அடி ஹைட்டில் 10 அடி போட்டு கொடுத்துருக்கோம். இது ஒவ்வொரு பாக்ஸுமே வந்து நம்ம ரெடிமேடு மாதிரி கிடையாது. அவங்க 15 இன்ச்சு 12 இன்ச்சு 13 இன்ச்சு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேஜி பேக்கெட்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அது மாதிரி நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது உங்களுக்கு ஆல்டர்னேட் ஒர்க்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஆசாரி வச்சு செஞ்சால் உங்கள் ஸ்பாட்டில் செஞ்சால் எப்படி செய்வீங்களோ அது எப்படியா இருந்தாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம்.
இப்படி ஒரு 10 அடி போட்டிருக்கோம். இங்கே வந்து கூட நம்ம ஒரு ரேக் போட்டாலுமே இந்த கட்டிங்ஸ் இருக்கிறதுனால இந்த இடம் வேஸ்ட் ஆகும். இங்கே எல்ட்ராக் வேண்டான்னு இருக்காங்க, அதனால் எல்ட்ராக் போடல. இங்கே ஒரு 2 அடி சீட் அடிச்சு 5 மீட்டர் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே சுவிட்ச் பாக்ஸ் காடி எடுத்து கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 9 இன்ச்சு தான், மேலே 1 அடி. இங்கே ஒரு கட்டிங் இருக்குது இந்த 2 ரேக்குக்கு நடுவில். அதில் ரேக் உள்ள தள்ளி ஒரே மாதிரி ஈவன் அந்த செவுறு தெரியாத அளவுக்கு இங்கேயும் கண்ணாடி இருக்குது. இது வெளியே டிஸ்பிளே தெரிகிற அளவுக்கு. இது மார்னிங் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வெளியிருந்து உங்களுக்கு ஒரு வியூ காட்டுற வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு 6 ஒரு ரேக்கு. இது வந்து கீழ்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டோர் போடுற டைப்பில் செஞ்சுருக்கோம். நம்ம வேணா உங்கள் ஃபியூச்சரில் டோர் போட்டுக்கலாம், அந்த டைப்பில் செஞ்சுருக்கோம். என்ன ஆல்ட்ரோர் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே அங்கே செஞ்சு கொண்டு வந்து இங்கே வந்து ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான், எல்லாம் அசம்பிள் எல்லாமே அங்கே ஃபிட்டிங்ஸ் போட்டு தான். இங்கே 8க்கு 6 போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே ஒரு 5 அடி போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 5 அடி போட்டிருக்கோம். இது ஒரு 1 அடி ரேக்கு, அதாவது ஃபுல்லாக இந்த செல் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. இது இங்கே விண்டோ இருக்குது, இங்கே வேணாம் இருக்குதாங்க, இங்கே போடல. இதே மாதிரி இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் அங்கே என்ன கவுண்டர்ஸ் போட்டோமோ அதே கவுண்டர் இங்கேயும் கொண்டு வந்திருக்கோம். 2 6 அடி போட்டிருக்கோம் பாருங்க. இதுலேயும் இங்கே கேஷ் கவர் போட்டிருக்கோம். இங்கே வந்து அவங்க பேட்டரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ இங்கே கேஷ் இருக்கும், அங்கேயே கேஷ் இருக்கும். அதுக்கு மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் தொடர்ந்து போட்டு ஃப்ரண்ட்டு டிசைன் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம இங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு செஞ்சு இங்கேருந்து பக்காவாக பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா எங்கேருந்து கூப்பிட்டாலும் சரி, எந்த ஷாப்பாக இருந்தாலும் சரி, நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இதேமாதிரி ரெகுலராக நம்ம வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணுன்னா நம்மளை கூப்பிடுங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். பாய்.